தொடர் நேரலையாக நாம் பார்த்து கொண்டிருக்கோம். தேர்தல் முடிவுகள், இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில்தான் நம்முடன் தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் இணைந்திருக்கார். அவருடன் தற்போதைய தேர்தல் முடிவுகள், அதை தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டமாக நடக்கக்கூடிய நடைமுறைகள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், இந்த தேர்தல் வெற்றி தோல்விக்கான காரணங்கள் என்ன உள்ளிட்ட பல விதத்தை நாம் பகுப்பாய்வு செய்ய இருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கண்ணன் வணக்கம். நம்ம தொடர்ந்து நேரலையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தேர்தல் முடிவு அப்படிங்கிறது இந்த நிமிடம் வரை பெரும்பான்மைங்கிறது எந்த கட்சிக்கும் கிடைக்கல. தனி பெரும்பான்மை ஆட்சி அமைப்புக்கு தேவையான இடங்கள் அப்படிங்கிறது அந்த மேஜிக் நம்பர் 118 என்பது கிடைக்கல. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்வி ஒருபுறம் இருந்தா அதை நாம பிறகு பேசுவோம். அதற்கு முன்னதாக திமுகவை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். யாருமே திமுக இந்த அளவுக்கு ஒரு பின்னடைவு தோல்வி சந்திக்கும் அப்படிங்கிறத ஒரு மேம்போக்கா கூட கணிக்கல. நம்ம தொடர்ந்து நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேரலையில் நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது கலை யதார்த்தங்கிறது திமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்குங்கிற மாதிரியான கருத்து கணிப்புகளாக இருக்கட்டும், அதே போன்று பல்வேறு அரசியல் தலைவர்கள், அதே போன்று பத்திரிகையாளர்களாகட்டும் பொதுவாக சொல்லப்பட்டு வந்த ஒரு கூற்றாக இருந்தது. ஆனா அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலான இந்த முடிவு திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது எப்படி இதை எடுத்துக்கிறது? இது இந்த முடிவு சொல்லக்கூடிய அந்த பாடம் என்னவாக இருக்கு நம்ம பார்க்கலாம். பிரவீன், நீங்கள் கூறியது போலவே இந்த 2021, 2026 இந்த ஆட்சி காலகட்டம் என்பது தமிழகம் பொருளாதார ரீதியாக முன்னிலை, பல்வேறு திட்டங்கள், மக்களை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சென்று சந்தித்தது என மேலோட்டமாக பார்க்கும்போது எந்த விதமான பெரிய அதிருப்தியும் கண்ணுக்கு புலப்படவில்லை. ஆனால் மற்றொரு புறத்தில், இன்னொரு கோணத்தில் பார்த்தோம் என்றால் திமுக தான் இனிமேல் தமிழகத்தை மொத்தமாக ஆளப்போகிறது, அனைத்து துறைகளிலும் திமுக கட்சியினரின் ஆதிக்கம் இருக்கும் என்பதை உணர்த்தும் வகையில் அவர்கள் ஒவ்வொரு துறையிலும் அந்த ஆதிக்கத்தை செலுத்தி வந்தது ஒரு ஆள் நீரோட்டமாக மக்கள் மனதில் அந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை. திமுக இதுவரையிலும் கருணாநிதி இருக்கும் போது கூட தொடர்ந்து 2 முறை அடுத்தடுத்து ஆட்சி அமைக்கல அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. அதை திரு மு.க. ஸ்டாலின் முறியடிக்க போகிறார், மிகப்பெரிய வரலாறு படைக்க போறார் அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள் தான் முன்கூட்டி பேசப்பட்டது. ஆனால் அந்த வரலாறு படைப்பார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது அனைவராலும். ஆனால் அதை இந்த தாவேகா என்ற ஒரு புதிய மாற்றம் மக்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அவர்கள் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி, அந்த சினிமா கவர்ச்சி என்பது எம்ஜிஆர் காலத்திலிருந்து இப்போது வரை தமிழக மக்கள் மாறவே இல்லை என்பதை உணர்த்தும் வகையில் தொடர்ந்து பேசலாம். திரையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். மிக முக்கியமான எதிர்கட்சியாக இருந்த அதிமுகவுடைய முடிவுகள், அதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கறத நம்ம திரையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் தற்போதைய பின்னடைவுல இருந்து விரைவில் மீண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு தெரிவித்திருக்காரு. ஒவ்வொரு